சாலையில காதை கிழிக்கிற மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டா நம்மள பல பேருக்கு அது ஒரு சத்தம் தான், இல்லனா ஒரு டிராபிக்ல ஒரு சின்ன ஒரு எரிச்சல். ஆனா அந்த சத்தத்துக்கு பின்னாடி ஒரு உசுரை காப்பாத்துற எமங்கூடவே ரேஸ் ஓட்டிட்டு இருக்கிற ஒரு ஜீவன் இருக்கு. அவங்க தான் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ். சக்கரம் சுத்துற ஒரு செகண்டும் சரி, அவங்க மனசுக்குள்ள ஓடுற ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா, போராட்டமும் வலியும் அது யாருக்குமே தெரியாது. அவங்களுடைய அந்த நிஜ வாழ்க்கையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள்லாம் உயிருக்கு போராடுற ஒரு மனிதனை எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம தனது உயிரை பணைய வச்சு கூட அந்த எமனிடம் இருந்தே அந்த உயிரை காப்பாற்ற போராட நினைக்கிற ஒரு போராளிங்க தானே சொல்லணும். சாலையில காதை கிழிக்கிற அளவுக்கு நம்ம சைரன் கேட்டுக்கிட்டே இருக்கும்ல, அதை கேட்கிற போது சில பேருக்கு பயமா இருக்கு, சில பேருக்கு ரொம்ப அவசரமாவே இருக்கு நம்ம போகணும் அப்படின்ட்டு. ஆனா அந்த சத்தத்துக்கெல்லாம் பின்னாடி ஒரு மனிதன் ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்காங்க. வேகமா மட்டும் கிடையாது, அவருக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா உயிர், பொறுப்பு, பாவம், பிரார்த்தனை, இது எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு சுமந்துக்கிட்டு ஒரு மனிதன் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த பொறுப்புல அவரு அவ்வளோ கஷ்டத்துல போயிட்டு இருக்கிறாருங்க. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான டிரைவரே அவங்க கிடையாது. அவங்க கடவுளை எதிர்த்து போராடுற ஒரு மனிதன் தான் சொல்லணும். அவனுடைய வேலை ஓட்டுறது மட்டுமே கிடையாது, உயிர் தாங்குவது. அவன் ஓட்டும் ஸ்டேரிங் இருக்குல்ல, அது ஒரு பக்கத்துல ஒரு உயிர் ஒன்று துடிக்குது, மற்றொரு பக்கத்துல மரணம் காத்திருக்கு. சீக்கிரமா போங்கன்னா அவங்க ரொம்ப வழியில துடிக்கிறாங்க அப்படின்னு அந்த வண்டிக்கு பின்னாடி கேட்குற ஒரு சத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தை அவன் காதுக்குள்ள மட்டும் இல்ல, அவன் மூச்சுக்குள்ளையா இருக்கட்டும் இல்ல நெஞ்சுக்குள்ளையா இருக்கட்டும் அப்படியே புகுந்து உட்காரும். திக்கு திக்கு திக்குன்னு அவன் மனசு போட்டு அடிக்கும். சிக்னல் ரெட் ஆனா கூட அவன் கண்ணை சிவப்ப பார்க்கவே பார்க்காது. அந்த நோயாளியோட பல கஷ்டத்தையும் அவங்க முகத்தையும் தான் அந்த நேரத்துல அவனுக்கு பார்க்க தோணும். பின்புறமா துடித்து கொண்டிருப்பாங்க. அந்த உயிரை காப்பாற்ற அவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியாவது நம்ம காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு அவனோட மனதை துடித்திக்கிட்டே இருக்கும். அந்த ரத்த வாசனை, வேர்வை, மூச்சு திணறலோட அந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்க அம்மா அப்பான்னு மெல்ல அந்த சத்தம் வரும், எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு ஒலி, அந்த கேட்கிற சத்தம் இருக்கு இல்லையா, அது ஸ்டேரிங்கை பிடிச்ச கைகளுக்குள்ள ஒரு ஊசி போலவே குத்துங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த பாதிப்பை தந்துக்கிட்டு தான் அவங்க அந்த ஆம்புலன்ஸை ஓட்டுறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் தாமதமானா அந்த குடும்பத்தோட எதிர்காலம் அவன் கண்ணு முன்னாலேயே செதறி போகுங்க. அண்ணா அவனுக்கு ஒன்னும் ஆகல, நல்லா இருக்காரு, சூப்பர் ஆயிட்டாரு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு வரி இருக்குது பாத்தீங்களா, அவன்கிட்ட சொல்ற அந்த வார்த்தை 1 மாத சம்பளத்துக்கு சமங்க. அந்த நாள் அவன் வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு இல்லாம இருந்தாலும் சரி, மனசு ஃபுல்லா நிறைஞ்சி அவ்வளோ சந்தோஷமா இருப்பான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர். ஆனா எல்லா பயணமும் வெற்றியாவே முடிவதே கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல அவன் முழு முயற்சியை போட்டு இவ்வளவு முயற்சி அவன் போட்டாலும் மரணம் தான் சில சமயத்துல ஒரு சிலருக்கு ஜெயிக்குது. பிறகு அழுகையா இருக்கட்டும், அலறலா இருக்கட்டும், சாபமா இருக்கட்டும், குற்றச்சாட்டா இருக்கட்டும், நீங்க சீக்கிரம் ஓட்டல அப்படின்னு, உங்க மேல ஒரு தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை அவனோட மனசை கிழிக்கும். ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருப்பான். நாள் முழுக்க சாவையும் ரத்தத்தையும் அழுகையுமே பார்த்து இரவு அவன் ஒரு நாள் வீட்டுக்கு போவான் இல்லையா, டெய்லியுமே சரி, அவன் இரவு வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம் கூட கிடையாதுங்க. உயிரை காப்பாத்துற கைகள் சில நேரம் சம்பளத்துக்காக கையேந்தி நிற்கும். தனது உயிரை பத்தி கவலைப்படுவதே கிடையாது. ஆனா அதுக்கான மரியாதையும் இல்லை. ஆனா பொறுப்பு மட்டும் மலை போல இருக்கும் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு. பல தனியாருடைய ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த ஆம்புலன்ஸ்ல மரியாதை கூட இல்லாம, ஒரு பாதுகாப்பு இல்லாம, ஒரு மருத்துவ அறிவு இல்லாமலேயே அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை ஓட்ட வைக்கப்படுறாங்க. இது எல்லா இடத்துலயுமே நடக்குது. இது மூலியமா ஏதாவது ஒரு தவறு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் தான் குற்றவாளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவன் ஓட்டுவான், அனைத்தையும் பார்த்து அவன் நாளைக்கு மறுபடியும் வந்துருவான். மறுபடியும் அந்த ஸ்டேரிங்கை அவன் பிடிப்பான். ஏன்னா இன்னொரு உயிர் தப்பலாம்ல, ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு, ஏதோ ஒன்று சொல்றாங்க, ஆனா மறுபடியும் ஆம்புலன்ஸ் டிரைவரை பிடிக்கலாம். ஏன்னா அது இன்னொரு உயிருக்கான ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே. அது அவனோட எரிபொருளே அதான் அப்படிங்கிற மாதிரி அவனோட மைண்ட் தாட் இருக்கும். மருத்துவரை கடவுளா பார்க்கிற நீங்க அந்த உயிர் போவிடாம இழுத்து பிடித்து மருத்துவமனை வர வேகமா ஓட்டிட்டு கொண்டு வந்து சேர்க்கிற அந்த ஓட்டுநர்களை நீங்க என்ன சொல்லி கூப்பிடுங்க அப்படிங்கறத நம்ம சேனல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
இப்போ ஃபைனலாக நம்ம சேனல் வழியாக என் மூலியமாக ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் சத்தம் ரோட்டில் கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு வழி விடுறதோட மட்டும் நிறுத்திக்காம அந்த வண்டியில் போகிற ஒரு உசுரும் அந்த வண்டியை ஓட்டுற மனுஷனை பத்திரமா போய் சேர்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன பிரார்த்தனை ஒன்று பண்ணுங்க. அவங்க நம்மளை காப்பாற்றுற ஒரு கடவுள் மட்டும் இல்லை, அந்த யமங்கிட்ட இருந்து நம்மளை திருடிட்டு வர ஒரு ஹீரோஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நிறைய பேர் பிரார்த்தனைலாம் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ பார்த்துட்டு அந்த வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன பிரார்த்தனையாகவும் இருக்கும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். நம்ம சேனல் நிறைய லைஃப் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் போய் சேரும். ஸோ தேங்க்யூ ஆல்.